Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம participleனா என்ன, அது எங்க யூஸ் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும், அதுக்கான வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இத வந்து ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. லைக் participleனா என்ன, அது எப்படி யூஸ் பண்றது டவுட்டா இருக்கு சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக இந்த வீடியோ. எல்லாரும் டெஃபினட்டா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த past participle அப்படினு வரும்போது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். past perfect, past tense, past participle இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அதுக்கெல்லாம் இந்த வீடியோல நம்ம கிளியரா டீடைலா என்னென்ன வரப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த past participle அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மூணு விஷயம் இருக்கும். ஒன்னு வந்து பேஸ் verb. அடுத்து தான் நமக்கு என்ன வரும்? past tense வரும், simple past வரும். அடுத்து நமக்கு இந்த past participle வரப்போகுது. சோ இதுக்கான பேஸ் verb பாத்தீங்கன்னா let's say play னு ஒரு word இருக்கு. past tense என்னது? played. ஒரு சில கேसेसல நமக்கு இந்த past tenseல வரக்கூடியது தான் இந்த past participleலயும் வரும். played. அதே work னு ஒரு word இருக்கு. past tenseல worked. past participleலயுமே worked தான். open, opened, opened. So இந்த word என்னது? Base verb. இந்த wordsலாம் past tense. இதெல்லாம் past participle. So ஒரு சில wordsக்கு நமக்கு difference தெரியும். Let's say go னு ஒரு word இருக்கு, base verb இருக்கு. go ஓட past என்னது? இந்த இடத்துல நம்மளால ed சேர்க்க முடியாது. அப்ப go ஓட past tense went. So இதுக்கான past participle என்ன? went கிடையாது. go, went, gone. So இந்த மாதிரி ஒரு சில கேसेसக்கு past participle word மாறும். ஒரு சில கேसेसக்கு past participle cases words வந்து மாறாது. அதே மாதிரி write இதுக்கான past tense wrote. இதுக்கான past participle written. write, wrote, written. Base verb eat, past tense ate, past participle eaten. ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த past participle எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ஹேஸ் அண்ட் ஹேவ் வச்சு சொல்லுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம இந்த ஹேட் வச்சு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம இந்த past participle யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கே யூஸ் பண்ணுவோம்னா மெயினாக பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து ப்ரெசண்ட்டுக்கு, இது பாஸ்ட்க்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ சப்ஜெக்ட் பர்ஃபெக்ட்ல நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்போது ப்ரெசண்ட்டுக்கு என்ன வரும்? இது வந்து சிங்குலருக்கு, இது ப்ளூரலுக்கு. ஐ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹேவ் தான் யூஸ் பண்ணோம். ஐ ஹேவ். இப்போ நமக்கு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். ஐ ஹேவ் ஈட்டின் அப்படின்னா நான் எப்பயோ சாப்பிட்டுட்டேன் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ பாஸ்ட் டென்ஸை தாண்டி தான் பர்ஃபெக்ட் வரும். ஃபஸ்ட்டு பாஸ்ட் வரும், இந்த சைடில் போனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்ட் வரும். அதே மாதிரி she had left. they will have finished. ஸோ இது எல்லாமே நமக்கு என்னவா வருது? பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வருது. ஸோ இந்த இடத்துல இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இது ஃப்யூச்சர். அடுத்தது இதிலே டேக், டுக், டேக்கின், பிகின், பிகான், பிகன், சூஸ், chose, drink, drank, drunk. Drive, drove, driven. Fall, fell, fallen. Fly, flew, flown.
know, knew, known. See, saw, seen. Visit, visited, visited. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நார்மல் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேஸ் வேர்ப்ஸ்லாம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ப்ளே, ஐ ஒர்க், ஐ ஓப்பன், ஐ கோ, இந்த மாதிரிலாம் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, சிம்பிள் பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கக்கூடியது யூஸ் பண்ணுங்கள். played, worked, opened, went, wrote, ate, took, began, chose, drank, drove, fell, flew, knew, saw and visited. அதே இந்த மாதிரி perfect tense-க்கு நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா go with the third one, that is past participle. Played, worked, opened, gone, written, eaten, taken, begun, chosen, drunk, driven, fallen, flown, known, seen and visited. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம், எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதை தாண்டி நிறைய க்ரைட்டீரியாவும் இருக்குது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு படிக்கல டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.